ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு புலியன் பஃபெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலி ஒரு ஆன்லைன் டூல். இதுதான் 3D லோகோ லேப் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் டூல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட பர்பஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, தென் வாட் ஆர் ஆல் த ப்ராஸ் அண்ட் கான்ஸ், எவ்ரி திங் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர். So first we'll discuss about what is 3D Logo Lab. Like it's an online tool or platform that convert your 2D logo designs into a 3D animated or some versions வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கோர் ஒர்க் ஃப்ளோன்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் வந்து ஒரு அப்லோட் பண்ணால் ஒரு 2D லோகோ வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா திஸ் டூல் வந்து மேஜிக்கலி எக்ஸ்ட்ரூட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ் இன்டு அ 3D ஃபார்ம். ஒரு 3D ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். அண்ட் லெட்டிங் யூ அட்ஜஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் சச் ஆஸ் ஒரு திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், தென் அனிமேஷன்ஸ் எக்ஸெட்ரா. பட் தெர் ஆர் ஃபியூவர் ஃபீச்சர்ஸ் ஒன்லி அவைலபிள். பட் அந்த ஃபியூவர் ஃபீச்சர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாமே வந்து யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் இட் ஃபார் கெட்டிங் தி ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் இட். So and apart from this, once the 3D logo is generated, you can export the result as an image or video or 3D model or embed onto a websiteல வந்து நம்ம embed பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஒர்க் ஃப்ளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் how the 3D logo works here. ஸோ இதுக்கு வந்து லாகின் வந்து பேசிக்காக வந்து எதுவுமே கிடையாது. யூ ஜஸ்ட் கோ டு திஸ் சைட் லைக் 3D logo lab.io நமக்கு போயிட்டு தென் யூ ஜஸ்ட் கிளிக் கெட் ஸ்டார்டட், தென் யூ வில் கெட் திஸ் என்ட்ரி பாயிண்ட் லைக் லேண்டிங் பேஜ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஃபார் த ஸ்டார்ட் ரொட்டேஷனுக்கு வந்து யூ ஹேவ் டு டூ தி ப்ரோ அண்ட் அனிமேஷன்ஸுக்கும் வந்து நமக்கு ப்ரோ வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வேறாஸ் மெட்டீரியல்ஸ் வந்து யூ ஹேவ் டு சூஸ் எனி மெட்டீரியல் வாட் யூ வாண்ட் and also export பண்ணிக்கலாம். whether it could be image or video you can export it. and thickness வந்து நம்ம வந்து features எல்லாமே பண்ணிக்கலாம். and let's try to okay thickness வந்து I'll go with 40, okay 40 plus. அண்ட் இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸுக்காக பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்ஸ் த 3D லோகோ ஜென்ரேட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ். Suppose if you want to change it to the blue color, then it's changed to blue. But right now I preferred with some gray, so I stick with the gray here and go to upload image and choose any image. Okay, right now I choose the channel. So this is one of the branded logo, and once you choose it, so this is how the logo will be created. ஸோ இந்த மாதிரி 3D லோகோ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ திக்னஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் யூ கேன் சேஞ்ச் தி மெட்டீரியல்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மெட்டீரியலில் தான் இருக்குது. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் கோல்ட் ஆர் கிரேடியன்ட் அண்ட் வென் யூ சூஸ் இட் நமக்கு வந்து விஷுவலாகவே வந்து ஒரு கிரேடியன்ட் பீஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதில் கூட நம்ம சேஞ்சஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் திஸ் கிரேடியன்ட் when it comes to the 3D logo, then it's purely okay actually compared to silver. I think this is much better. okay 3D and gradient வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. whereas golden, yeah, gold also okay. so we'll try go with another image. ஸோ இது வந்து ஸ்டார்பக்ஸ்ன்னு ஒரு லோகோ நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ வென் யூ கோ வித் ஸ்டார்பக்ஸ், யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் த லோகோ வில் பி க்ரியேட்டட். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம டிசைனிங் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து 3D டிசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. I think you just upload the image and on the spot you will get this kind of the 3D logo. I think this is very much okay with that. Then if you want to go with multi thickness நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, yeah, this is how the thickness will vary. and just go with minimal thickness நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து thickness வந்து கிடைக்கும். இங்கே I think I'll go with 30 or 40 I believe. so this is how the 3D look like. okay, just try some other symbols. so I'll just copy the Pepsi வந்து நல்லா கட்டாக இருக்குது.
Okay, then we'll try with this. ஆக்சுவலி இதில் ஃபார்மேட்டு ஒன்று இருக்குது. ஃபார்மேட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபார்மேட்டை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார்மேட் வந்து ஜேபிஜி ஃபார்மேட் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து அதை தாண்டி வந்து வேறு ஏதாவது ஃபார்மேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ லூயிஸ்ன்னு சொல்லி இதை நம்ம வந்து காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பிராண்ட் ஜஸ்ட் கோ அண்ட் அப்லோட் இட். இதில் வந்து இந்த பிராண்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதை நாம் வந்து அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுவோம், ஐ திங்க் யூ கேன் ரீயூஸ் இட். லெட்ஸ் கோ வித் சம் அதர் பிராண்ட் லைக் ஓகே, லெட்ஸ் ட்ரை வித் ஓகே, இதுவும் நல்லா இருக்குது. வெஸ்ஸாக்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் காப்பி அண்ட் ஓகே, அண்ட் கொக்கோ கோலான்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே, இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது பட் இது கொஞ்சம் ஓகே. ஜஸ்ட் சேவ் அண்ட் ஓகே, ஐ திங்க் நைக் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யா, நைக். ஓகே, ஐ திங்க் இந்த இது ஓகே, ஐ திங்க் இது யா, இது ஓகே, லிட்டரலி குட். ஜஸ்ட் காப்பி அண்ட் லெட்டரிங்கோட நம்ம வச்சாலும் டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, லெட்ஸ் ட்ரை திஸ். அண்ட் இது ஒன்று இருக்குது பக்காடின்னு. லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் ஆல்சோ. ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் அப்லோட். அண்ட் யா, இது வந்து நான் காப்பி பண்ணது ஆக்சுவலி. ஓகே, நைக் அண்ட் வர்சல் இருக்குது, பக்காடி இமேஜ் இருக்குது. ஓகே, வாவ், திஸ் இஸ் ரியலி சூப்பர்ப் ஆக்சுவலி. இது வந்து நம்ம வந்து டபுள் கலர்லேயும் நமக்கு வந்து இங்கே மாதிரி விஷுவலாக தெரியுது. பட் இந்த பேட் வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியல. வேற சில்வர் கொடுத்தா ஐ திங்க் இட் லுக்ஸ் க்ளீன் சில்வரில். யா, ஓகே, லெட்ஸ் ட்ரை வித் அனதர் இமேஜ். அண்ட் கொக்கோ கோலான்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். யா, திஸ் இஸ் ஓகே. So when you go with any brand you want to convert from 2D to 3D, I think this is pretty much a good site. And just export it. export பண்ணால் இதில் வந்து 3D மாடலுக்கு வந்து ப்ரோ இருக்குது, வீடியோக்கும் ப்ரோ இருக்குது. ஐ திங்க் எக்ஸ்போர்ட் வந்து சைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது. போர்ட்ரேயாக வந்து ஒன்று இருக்குது அண்ட் ஆட்டோ இருக்குது. ஓகே, லெட்ஸ் இந்த மாதிரி டிசைனில் வச்சு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி வரும், அதே டிசைனில் வருதான்னு பார்த்துடலாம். யா, அதே லுக் அண்ட் ஃபீலில் நம்ம கொடுக்குது. ஸோ எந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து எந்த போர்ஷனில் நீங்கள் அந்த பிராண்டிங் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது விஷுவலைஸ் பண்ணி நமக்கு காட்டுது. ஸோ இது டார்கெட் யூசர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிராண்ட் ஓனர்ஸ், அவங்களுக்கு எல்லாருமே இது, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு, வேறஸ் மார்க்கெட்டர்ஸ் and designers, especially non-designers, this is very helpful. And yeah, who want to quick to a 3D logo or animations without needing to ஒரு 3D ஆர்டிஸ்ட்டை வந்து ஹையர் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு வந்து இங்கே இல்லை. ஸோ அது வந்து இது ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. அண்ட் ப்ரைஸிங் மாடல் வந்து யா, பேசிக் ஃப்ரீ பிளான் இருந்தாலுமே, பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் ப்ரோ வெர்ஷன்ஸ் யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் இட். And the purposes வந்து like add visual depth and sophistication to brand identities. அது வந்து ஒரு மேஜர் பர்பஸ். பிகாஸ் ஒரு பிராண்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைவ் வந்து தரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சைட் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் க்ரியேட் அனிமேட்டட் ஆர் இன்ட்ராக்டிவ் லோகோ ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இது வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் எம்பட் அ 3D லோகோ ஆன் யுவர் வெப்சைட். உங்கள் சைட்டில் வந்து அந்த 3D லோகோ ஏதாவது ஒரு பிராண்டிங் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அதை எம்பெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்கு திஸ் சைட். அண்ட் இது வந்து ஃப்ரீ டூல் வேறு. யூ கேன் யூஸ் இட் how much you want, and this is very helpful. And quickly generate a 3D logo assets for marketing, social media and video intro and etc. without requiring a 3D design background எதுவுமே இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் பர்பஸ் இஸ் டு bridge the gap between flat logo assets and a polished 3D animated அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். And advantages obviously speed and ease of use. You can get 3D version in a second or minutes.
rather than spending hours in a full 3D tool. And low barrier, minimal skill requirement. Of course, இதுக்கு ஸ்கில் கூட நமக்கு தேவையில்லை, லேர்னிங் கர்வும் அந்தளவுக்கு இல்லை. Just open the site and upload your image and you will get the 3D image as quick as possible. And cost efficiency, yes, versus hiring a 3D designer வந்து ஹையர் பண்ணுறதுக்கு this is very very cheaper and consistent results and templates. The system likely has built-in materials and lighting and presets, etc. So helping product a good visual quality without needing you to build from scratch இருந்து பண்ணுறதுக்கு இது வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இங்கே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ இது வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. அண்ட் ஹை பவர்ஃபுல் டிசைன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இது பண்ணால் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். யா ஓகே, இதை வந்து நம்ம கூட கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி. அண்ட் நைக்கு வந்து இந்த லோகோ வச்சு ட்ரை பண்ணால் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துடலாம். யா, இது கம்ப்ளீட்லி வெரி அட்ராக்டிவ் ஆக்சுவலி. இது எந்த அளவுக்கு நம்ம 3D டிசைன் எந்த போஸ்டரில் வந்து வச்சு நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னாலே ஓகே தான். வேறாஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணால் திஸ் இஸ் லிட்ரலி லுக்ஸ் குட் ஆக்சுவலி. யா okay, so this is very much interesting. And apart from this advantages, multiple output format, like you can get images and videos in 3D model and embeddable interactive forms. Like of course நீங்கள் வந்து ப்ரோ வந்து கண்டிப்பாக தேவை இதுக்கு. அண்ட் குட் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்கேலபிள் அண்ட் ரிப்பீட்டபிள். ஒன்ஸ் யூ ஹாவ் யுவர் 2D logo and you can regenerate variations. And these advantages make it appealing for people who want elevated branding visuals without the overhead of full 3D production. Some drawbacks are available like less control and customization and quality ceiling and dependency on input logo quality. Like நீங்கள் கொடுக்குற இன்புட்டோட லோகோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் காஸ்ட் ஃபார் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸுக்கு நமக்கு டெஃபினட்டாக வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எம்பெட்டிங் லிமிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்டன்ஷன் ப்ரைவசி கன்சர்ன்ஸும் இருக்குது. ஸோ த சைட் வந்து ஸ்டேட்ஸ் இட் டஸ் நாட் ஸ்டோர் எனி லோகோ டேட்டா பர்மனெண்ட்லி, பட் யூ ஷுட் கன்ஃபார்ம் த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுல் 3D ஸ்டுடியோவுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து சப்ஸ்டிடியூட் கிடையாது. பட் சம்ஹவ் யூ கேன் யூட்டிலைஸ் தி 3D மாடல் இன் யுவர் அப்ளிகேஷன் ஆர் இன் யுவர் ரியல் லைஃப். அதுக்கு வந்து டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் தி pros and cons apart from the advantages which I mentioned here. And try to explore it. இது வந்து ஒரு ஆன்லைன் ஃப்ரீ டூல். You just explore and get some play around with this. Yeah, this is very interesting tool. And thank you so much. I'll come up with a new AI in my new AI or new AI tool or any tool in my next video. Thank you so much.